தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/7/2017 சனிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் காலை 9:56 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முனிவர்கள் சொல்லியது முற்றிலும் நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதாவது சென்ற ஆண்டு தண்ணீரால் ஆபத்து வரும்னு நம்ம தினத்தந்தியிலே குறிப்பிட்டிருந்தோம். நவம்பர் 19ஆம் தேதி சென்னை தத்தளிக்கும், சென்னையை உலுக்கும் புயல், தாம்பரம் தத்தளிக்கும் அப்படின்னு போட்டிருந்தோம். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள், இதெல்லாம் வதந்தி, அப்படி வராது என்றார்கள். ஆனால் நவம்பர் 20ஆம் தேதி அன்றைக்கே மழை வெள்ளம் சூழ்ந்து சென்னை தத்தளிக்க தொடங்கிவிட்டது. அதே போல் இந்த ஆண்டு என்ன செய்யும் என்று பேட்டி கண்ட பொழுது அதிலே நாம் சொல்லியிருந்தது என்ன என்றால், வருஷாதி வெண்பாவிலே முனிவர்கள் சொல்லிய ஒரு பாடலை சொல்லியிருந்தோம். அந்த பாடலிலே என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த கேவிளம்பி ஆண்டிலே என்ன நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ அது அப்படியே இப்பொழுது நடைபெற்று விட்டது. இதை பார்த்து கூட ஒரு அரசியல் பிரமுகர், மிகப்பெரிய அரசியல் தலைவர், மத்திய அரசிலே இருந்தவர், அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், இதற்கெல்லாம் பரிகாரமே இல்லையா என்று கேட்டார்கள். நாட்டு நலன் கருதி நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். உண்மைதான். இந்த ஆண்டிலே என்ன நடக்கும் என்று அந்த முன்னோர்கள் வருஷாதி வெண்பாவிலே முனிவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு வருஷ பிறப்பன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்துரைத்திருந்தேன். ஏவிளம்பி ஆண்டில் மாறி அற்பம், எங்கும் விலை குறைவாம், பூவல் விலை அரிதாம், போர் மிகுதி, சாவு அதிகம், ஆகுமே வேந்தர் அணி யாயமே புரிவார், வேகுமே மேதினி தீமேல் என்று கடைசி வரி, 3 வரி. இது ஒரு வெண்பா. மேதினி எப்படி இருக்குமாம், வேகுமே மேதினி தீமேல் என்று போட்டிருந்தார்கள். ஆனால் வருடம் பிறந்த உடனேயே சென்னையிலே நீங்கள் பார்க்க, சென்னை சில்க் என்ற ஒரு பெரிய கட்டிடம் அப்படியே நெருப்பு பொறி பறக்க, அதன் மூலமாக தீப்பற்றி எரிந்தது. அதற்கு பின்னாலே திருநள்ளாறு கோவிலிலே தீப்பிடித்து எரிந்த விவரங்களை நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள். சமீபத்திலே லண்டன் மாநகரிலே பெரிய தீ விபத்து உண்டாகிவிட்டது. சென்னை தியாகராஜ நகரிலே உள்ள ஏடிஎம் கட்டிடம் தீ விபத்துக்கு ஆளானது. அது மட்டும் அல்ல, பல தீ விபத்துகள் பேருந்துகள் மற்ற கனரக வாகனங்கள் எல்லாம் இப்பொழுது அடிக்கடி தீ விபத்துகளாலே பலவிதமாக சேதங்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றன. எங்கள் ஊருக்கு பக்கத்திலே வேந்தன்பட்டி என்ற ஊரிலே கூட ஒரு கணிப்பொறிகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டன ஒரு வங்கியிலே. இப்படியெல்லாம் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த முன்னோர்கள் சொல்லிய, அந்த முனிவர்கள் சொல்லிய கருத்து முற்றிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலை படித்துவிட்டு இப்படி மேதினி தீயாலே ஆபத்து வரும் என்று எழுதியிருக்கிறார்களே, இதற்கு பரிகாரம் இல்லையா என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். எல்லாவற்றிற்குமே பரிகாரங்கள் இருக்கிறது. நெருப்பால் ஆபத்து வந்தாலும், நீரால் ஆபத்து வந்தாலும், காற்றால் ஆபத்து வந்தாலும், எதனால் ஆபத்து வந்தாலும் அதற்கென்று ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த ஆலயங்களிலெல்லாம் வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக பஞ்சபூதங்கள் என்பது என்ன? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த 5ம் பஞ்சபூதங்கள் என்று வர்ணிக்கப்படுபவை. இந்த பஞ்சபூதங்களாலும் வருகிற செயல்பாடுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. நிலம் பிளந்து கொண்டு போனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் அதிகமாக இப்படி புயலாக மாறினால் சேதங்கள் வந்துவிடும். நெருப்பால் அக்கினி சுவாலை ஏற்பட்டு விட்டால் அதன் மூலமாக விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதோடு காற்றும் இணைந்து விட்டால் சொல்ல வேண்டாம். ஆக இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது இந்த பஞ்சபூதங்களால் ஆபத்து வராமல் இருப்பதற்காகத்தான் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நிலம் என்று சொன்னால் அதற்கு காஞ்சிபுரம், நீர் என்று சொன்னால் அதற்கு திரு ஆனைக்கா, அதற்கு நெருப்பு என்று சொன்னால் திருவண்ணாமலை, பிறகு காற்றுக்கு காளகஸ்தி, ஆகாயத்திற்கு சிதம்பரம். இந்த 5 ஸ்தலங்களிலும் கூட்டு பிரார்த்தனைகளை நாம் வைத்துக்கொண்டால் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் வரும். இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபட இயலும். நாட்டு நலன் கருதி இந்த ஒரு நல்ல கருத்துகள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையிலே இதை உங்களுக்கு வழங்குகின்றோம். பொதுவாக கூட்டு பிரார்த்தனைகள் அந்த ஆலயங்களில் செய்ய முடியாதவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய ஊர்களில் இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபட கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்வது நல்லது. அதுவும் ஞானிகள் வாழ்ந்த இடங்களிலெல்லாம் வைத்தால் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி. எங்கள் ஊரிலே வாழ்ந்தவர் பாடுவார் முத்தப்பர் என்ற ஒரு மிகப்பெரிய ஆசுகவியாக விளங்கிய அருட்கவி. 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த அவர், பெய்யென சொன்னவுடனே மழை பெய்தது, நெல்லென சொன்னவுடனே மழை நின்றது. ஆகையினாலே எங்கள் பகுதியிலே இருக்கிற கல்யாணங்கள் நடைபெறுகின்ற பொழுது, மற்ற இதுகளெல்லாம் ஒரு விழாக்கள் நடைபெற்றால் இயற்கை சீற்றங்களால் எதுவும் பாதிப்புகள் ஏற்படக்கூடாது என்று ஐயாவை வணங்குவது வழக்கம். அதன்படி வணங்கினால் இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபட இயலும். அது மட்டுமல்ல, மழை வரவில்லை என்று இயங்குகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் கூட்டு பிரார்த்தனைகளை வைப்போம். வைத்த உடனேயே ஓரிரு நாட்களுக்குள் எங்களுக்கு மழை மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் காரணம் வழிபாடு. எனவே முனிவர்கள் சொல்லியது முற்றிலும் நடந்தது என்று சொன்னாலும் கூட அந்த விதத்திலே இருக்கின்ற பொழுது நாம் பரிகாரங்கள் மூலமாக ஓரளவேனும் பலன்களை பெற முடியும். எனவே இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபட நீங்களும் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ஊர் ஆலயங்களிலும் இருக்கும் மண்டபங்களில் எல்லாம்
உங்கள் ஊர் மக்களிடம் சொல்லி கூட்டு பிரார்த்தனைகள் வைத்து இயற்கை நமக்கு நல்ல மழை வளம் குளிக்க வேண்டும், நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளாவது நீங்கள் பிரார்த்தனை செய்தால் மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கும் வந்து சேரும். உங்கள் ஊர் பகுதிகளும் செழிப்பாக இருக்கும், நாடும் செழிக்கும், நல்ல மழையும் பெய்யும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, துன்பங்கள் தூளாகும் நாள். துணிந்து எடுத்த முடிவால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே சகோதரர்களோடு கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பணவரவு ஓரளவு உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு செலவுகள் கூடலாம். கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்குகின்ற நாள். பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிரிந்து சென்றவர்கள் வந்து இணையப் போகின்றார்கள். உறவினர் பகை மாறும். இரண்டிலே சுக்கிரன் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வரவு திருப்திகரமாக இருக்கும். பெண்களால் பெருமை சேரும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். விரோதங்கள் விலக கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனோடு இணைந்திருப்பதால் கொஞ்சம் கடுமையான வாக்கை பிரயோகிக்க வேண்டாம். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சிகரமான சுற்றுப்பயணம் ஒன்று உங்களுக்கு வந்து சேரலாம். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மராகு. எனவே உங்களுக்கு கவலைகள் தீருகின்ற நாள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடப் போகின்றது. சுபவிரயங்கள் அதிகரிக்கும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். அரசு வழி சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கின்ற நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதனின் பலம் நன்றாக இருக்கிறது. எனவே சேமிப்பு உயர்கின்ற நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். திடீர் வரவும் உண்டு. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். வெளிநாட்டு யோகம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. கன்னிராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சந்திரனோடு குரு இணைந்திருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். வரன்கள் வாயில் தேடி வந்து சேரப்போகின்றது. மனக்குழப்பங்கள் குறையும். மகிழ்ச்சி கூடும். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. அவர்கள் மூலம் உதிரி வருமானங்கள் கூட உங்களுக்கு பெருகலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். அயல்நாட்டு பயணத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். இரண்டிலே சனி இருப்பதால் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அமையலாம். ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். எனவே மாலை நேரத்தில் சனி பகவானையும் அனுமனையும் வழிபடுவதன் மூலம் சஞ்சலங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாகனம் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாகிறது என்று சொல்லி அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஜென்மச்சனி கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல் ஒழுங்காகும். கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. வரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கு நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கப் போகின்றீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பகுதியில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். இரண்டிலே கேது இருந்தாலும் கூட இரண்டுக்கு அதிபதி கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே குடும்ப பிரச்சனைகள், இதுவரை குடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் கூட இன்று படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரலாம். நீங்கள் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. மாலை நேரத்தில் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கும். இன்றைக்கு வீடு இடம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளிநாட்டு யோகம் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரேனும் ஒருவருடைய ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. சிரித்து பேசும் நண்பர்களால் சிக்கல்கள் உருவாகலாம். திடீர் விரயங்கள் அதிகரிக்கும். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். வீதியில் செல்லும் பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். வாகனங்களால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்படலாம். எனவே எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நாள். நாற்புறமும் இருந்து நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். குரு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். உத்தியோக முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு இலாகா மாற்றங்கள் உறுதியாகலாம். அலைபேசி வழி தகவல் அனுகூலம் தருவதாக இருக்கும். விலகிச் சென்ற உறவினர்களும் உடன்பிறப்புகளும் விரும்பி வந்து இணையும் நாளாக இந்த நாளை கருதலாம். மேலும் இந்த நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.